திருமாவளவனின் கனவு இந்த சட்டமன்ற தேர்தலில் நிறைவேற்றப்படும் என மதுரையில் விசிக துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா பேசியுள்ளார். மதுரையில் விசிக நிர்வாகியின் இல்ல திருமண விழாவில் பங்கேற்ற ஆதவ் அர்ஜுனா திருமாவளவன் குறித்து பேசியுள்ளார். அதாவது தமிழ்நாட்டில் 23 வயதில் கட்சி தொடங்கிய ஒரு தலைவர் திருமாவளவன். அவர் ஒரு இரும்பு தலைவர். திருமண விழாக்களில் தான் அரசியல் பேச வேண்டிய கால சூழல் உருவாகியுள்ளது. பெரியார் சுயமரியாதை திருமண நிகழ்வுகள் மூலம் அரசியல் பேசினார் என்பதையும் ஆதவ் அர்ஜுனா குறிப்பிட்டுள்ளார். திருமண விழாக்களில் அரசியல் பேசலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வியோடு, திருமண விழாக்கள் தான் இன்று அரசியல் பேச வேண்டிய கால சூழ்நிலைகள் உருவாகியிருக்கிறது. தந்தை பெரியார் அவர்கள் தன்னுடைய கருத்துக்களை சுயமரியாதை திருமணம் என்கின்ற ஒரு கருத்துடன் திருமணங்களில் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய உரிமைகளில் இருந்து தொடங்கினார். சுயமரியாதை இயக்கத்தை அறிஞர் அண்ணா உருவாக்கி முதலமைச்சர் ஆனவுடன் அதற்கான சட்டத்தை உருவாக்கினார். ஆதிக்கம் எங்கெல்லாம் உள்ளதோ அங்கெல்லாம் குரல் ஒலிக்கும். ஆதிக்க மனப்பான்மையை தூக்கி எறியவே விசிக களத்தில் பணியாற்றி வருகிறது எனவும் கூறினார். எங்களுக்கான அரசியலையும் பிரச்சாரத்தையும் எங்களுக்கே உருவாக்க தெரியும். தேர்தல் அரசியல் என்றால் கடந்த 6 மாதம் விசிக செய்ததுதான். எல்லா அதிகாரமும் வரும் சட்டமன்ற தேர்தலில் நிறைவேறும். திருமாவளவனின் கனவு இந்த சட்டமன்ற தேர்தலில் நிறைவேற்றப்படும் எனவும் ஆதவ் அர்ஜுனா குறிப்பிட்டுள்ளார். 29 வயதில் கட்சியை தொடங்கிய ஒரே தலைவர் அண்ணன் தமிழர் தலைவர் திருமாவளவன். இந்த உண்மை எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது. அந்த அளவிற்கு கிட்டத்தட்ட 40 வயது பயணம். எங்களுக்கான அரசியலையும் எங்களுக்கான பிரச்சாரத்தையும் எங்களுக்கு உருவாக்க தெரியும். அதற்கான மக்கள் மிகப்பெரிய எழுச்சியுடன் தலைவர் திருமாவளவன் இங்க வந்து பயணப்பட்டு இருக்கோம். கண்டிப்பா ஜனநாயக பூர்வமாக எங்களுடைய கருத்துக்களை, எங்கள் மக்களுக்கான கருத்துக்களை தைரியத்துடன், தேர்தல் அரசியல் உங்களுக்கு எல்லாம் தெரியுமா அப்படின்னு கேட்ட ஒரு காலம் போய், தேர்தல் அரசியலை நாங்கள் எப்படி உருவாக்குவோம் என்று கடந்த 6 மாசமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி எல்லா தொலைக்காட்சிகளும் நம்ம ஒன்னா இருக்குன்னா எங்களுக்கும் பிரச்சாரத்தை உருவாக்க தெரியும். எங்க தலைவருடைய அண்ணன் எழுச்சி திருமாவளவனுடைய கனவுகள் கூடிய விரைவில் நிறைவேறும். எல்லா விதமான அதிகாரமும் சட்டமன்ற தேர்தலில் நிறைவேற்றப்படும். மேலும் பேசிய அவர், அம்பேத்கர் சொன்னது போல பேனாவோடு நாங்கள் வேலை செய்ய ஆரம்பித்துள்ளோம் எனவும் பேசினார். இந்த ஜாதி பேரை சொல்லி கூப்பிடுறது, இந்த யூடியூப்ல உட்கார்ந்து கத்துறதுதான். நாங்க 15 வயசுல அம்பேத்கர் புக்கையும் பெரியார் புக்கையும் படிச்சிட்டோம். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுக்கு மேற்பட்ட விமர்சனம் யாரும் இந்த நாட்டில் வாழ்ந்தது கிடையாது. அதையே நாங்க பார்த்திருக்கோம் அவருடைய வரிகளிலிருந்து.